ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாஸ் எதுவும் சேர்க்காம ஃப்ரைட் ரைஸ் எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே 4 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை இன்னும் அதிகம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த எக்கை ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உதிரியாக வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை தனியாக வச்சுட்டு இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 3 தக்காளி, 4 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு இது எல்லாமே தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை இப்போ வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம கெச்சப்புக்கு பதிலாக சேர்த்துருக்கிறது. லைட் ஸ்வீட் டேஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக சுகர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகா, முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கி விட்டோன்னே வெஜிடபிள்ஸ் வந்து 70% பாயில் ஆகிடும். ஃபுல்லாக பாயில் ஆகிறத விட ஓரளவுக்கு 70% பாயில் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ ஏற்கனவே ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்ச எக்கு இதில் சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரைஸையும் ஃபுல்லாக பாயில் பண்ணிடக்கூடாது. ஒரு 70% பாயிலாக இருக்கும் போதே அதை இறக்கிட்டு வடிகட்டி வச்சுருக்கணும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கடையில் வைக்கிற மாதிரியே கிடைக்கும். இதுக்கப்புறமா நல்லா இதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.